السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பிற அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக மார்க்கத்தை தொடராக படிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இன்று ஒரு முக்கியமான ஒரு தகவல். நாம் தொழக்கூடிய நேரத்தில் நிலையிலிருந்து சஜ்தாவிற்கு செல்லும் பொழுது, அதாவது ருக்குவிலேருந்து எழும்புகிறோம், சமி அல்லா லிமன் ஹமிதா என்று சொல்லி என்ன செய்கிறோம், நிலைக்கு வாரோம். இப்போ நிலையில் இருந்து சஜ்தாவுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் முதலாவது கையை வைக்க வேண்டுமா அல்லது காலை வைக்க வேண்டுமா என்ற ஒரு தகவலைத்தான் ஹதீஸிலிருந்து உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன். இரண்டு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனை நினைவுபடுத்துகின்றான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா. அந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. நிச்சயமாக அந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. எந்த துறைக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸை படித்து பார்ப்போம் என்று சொன்னால் எல்லா விதமான நல்லறங்களுக்கும் அமல்களுக்கும் அழகான ஒரு முன்னோடி, ஒரு முன்மாதிரி. குறிப்பாக தொழுகையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய என்ன சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுவுங்க. இப்போ நாம் நினைச்ச மாதிரியெல்லாம் தொழ இயலாது. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவுக்கு அன்பு வைக்கின்றேன், அவர்கள் மீது அன்பு வைக்கின்றேன் சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்த எல்லா நல்லறங்களையும் அப்படித்தான் செய்யணும். குறிப்பாக ரசூல் நேரடியாக சொல்கிறாங்க, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுவுங்க. இப்போ நபி அவங்க எவ்வாறு தொழுதார் என்பதை நாங்கள் நேரடியாக பார்க்கல, அவனுடைய காலத்தில் நம்ம வாழலை. ஆனால் வாழ்ந்த தோழர்கள், நபி தோழர்கள் என்ன செய்கிறாங்கண்டா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னதில் இருந்து சலாம் கொடுக்கின்ற வரை ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு அமைப்புகளும் எப்படி இருந்தது என்பதை ஹதீஸின் ஊடாக எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நாங்கள் கட்டாயமாக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்போ நம்ம தொழுகிறோன்னு சொன்னால் எப்படி சரி தொழுதுட்டு போவோமே அப்படி இருக்கக்கூடாது. இந்த தொழுகையில் அலட்சியம் இருக்கக்கூடாது, கவனம் இருக்கக்கூடாது. தொழுகை என்பது ஒரு உயிரோட்டமாக இருக்கணும். நபி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தொழுதார்கள், இப்படித்தான் இந்த அளவுக்கு கையை உயர்த்தினார்கள், இப்படித்தான் ருக்கு செய்தார்கள், இப்படித்தான் ருக்கு எழுப்பினார்கள், இப்படித்தான் சஜ்தாவுக்கு சென்றார்கள், இப்படித்தான் சஜ்தாவுடைய அமைப்பு இருந்துச்சு, இப்படித்தான் இரண்டு சஜ்தாவுக்கு இடையிலான சிறு அமர்வு இருந்துச்சு, இப்படித்தான் முதல் அத்தியாயத்துடைய அமர்வு இருந்துச்சு, இப்படித்தான் இறுதி சலாம் கொடுக்கக்கூடிய அத்தியாயத்து இருந்துச்சு, சலாம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணம் இப்படித்தான் இருந்துச்சு, இந்த அளவுக்கு திரும்பிச்சு என்பதெல்லாம் ஹதீஸில் அச்சொட்டா பதியப்பட்டிருக்கு. ஆகவே தேடி படிப்பது ஒவ்வொரு அடியார்கள் மீதும் கடமை. அந்த கல்வியை படிப்பது கடமை தானே. அப்போ அந்த கல்வி என்று வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த ஒவ்வொன்றையும் தேடி தேடி படிக்கணும். நம்ம எப்படி சரி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு போவோமே, எல்லாரும் அப்படித்தானே போகிறாங்க, ஊரோட ஒத்து போவோமே என்று ஹதீஸுக்கு புறம்பாக அல்ல ஹதீஸை அலட்சியப்படுத்திக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு செய்யணும்னு சொன்னால் அந்த தொழுகை கேள்விக்குரிய ஒரு தொழுகையாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், இப்போ நிலையில் இருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னதில் இருந்து நிலைக்கு இப்போ நிலையில் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், சஜ்தாவுக்கு செல்ல போகிறோம். எப்படி செல்ல வேண்டும்? இரண்டு விதமான ஹதீஸ் இருக்குது. முதலாவது ஒரு ஹதீஸை நீங்கள் கவனிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த தகவல், அந்த செய்தி என்னன்னு சொன்னால், இதா சஜத அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சஜ்தா செய்தால் ஃபலா யபுருக் கமா யபுருக்குல் பஈர், ஒட்டகம் அமர்வதை போன்று அமராதீர்கள். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பல் யலா யதைஹி கபுல ருக்பத்தைஹி, உங்களுடைய இரண்டு கால்களை வைப்பதற்கு முன்னால் கைகளை வையுங்கள். யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யாருக்கு? எங்களுக்கு.
உலக மட்டத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் என்ன செய்கிறாங்க, இந்த தகவலை வந்து முன்வைக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூத், பைஹக்கி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், 2 தகவல். ஒரு பிராணியோட, ஒட்டகம் என்று சொல்லக்கூடிய அந்த பிராணியோடு ஒப்பிட்டு நபி என்ன செய்கிறாங்கன்னா, ஒட்டகம் அமருவதை போன்று அமராதீங்க என்ற ஒரு தடையை சொல்லிட்டு, அப்போ நீங்கள் எப்படி அமரணும், காலை வைப்பதற்கு முன்னால் கையை வையுங்கள், நபியர்களுடைய கட்டளை, நபியருடைய ஏவல் என்பது வந்து இந்த செய்தியை பார்க்குறோம். அதே நேரத்தில் இன்னொரு செய்தி வருது. அது எப்படி வருதுன்னு சொன்னால், வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரஅய்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நான் பார்த்தேன், இதா சஜத, அவர்கள் சஜ்தா செய்தால், வலஅ ருக்குபத்தைஹி கப்ல யதைஹி, 2 கைகளை வைப்பதற்கு முன்னால் அவருடைய 2 கால்களையும் வைப்பார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறோம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஒன்று வந்து கையை நிலையிலிருந்து நீங்கள் சஜ்ஜாவுக்கு போகிற நேரத்தில் கையை வைங்கன்னு சொல்லுது ஒரு ஹதீஸ், இது நபியுடைய கட்டளை. இன்னொரு நபியுடைய செயல், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிலையிலிருந்து சஜ்ஜாவுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் காலை வைப்பார்கள் என்ற தகவலை பார்க்குறோம். இப்போ முதலாவது இந்த ஹதீஸை நம்ம 2ஐயும் பார்த்துட்டு, இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த ஒட்டகத்தில் உங்களுக்கு காட்ட இருக்கிறோம். இந்த ஒட்டகம் எப்படி அமருது, இந்த ஒட்டகத்துடைய முன்னால் உள்ளது கால், பின்னால் உள்ளது கை, அல்லது பின்னால் உள்ளது கால், முன்னால் உள்ளது கை, எப்படி நாங்கள் விளங்கிக் கொள்வது. ரசூலுல்லாஹ் சும்மா சொல்ல மாட்டாங்க, ஒரு தகவலை சும்மா சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அவர்களுக்கு எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது, ஆனால் அல்லாஹ் கொடுத்த உச்சக்கட்டமான அறிவின் பொக்கிஷம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லா அமைப்புலையும் பேசியிருக்கிறாங்க. விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட செய்தி, மேக்ஸ் சம்பந்தப்பட்ட செய்தி, ஹிஸ்டரி வரலாறு சம்பந்தப்பட்ட செய்தி, மொழி சம்பந்தப்பட்ட செய்தி, எல்லாம் நுணுக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த வஹீன் ஊடாக அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அந்த பாடத்தை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த ஒட்டகத்துடைய கால் எது கை எதுன்னு விளங்கிருச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் இந்த ஹதீஸை லேசாக புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். அதை நான் பின்னால் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன். என்ற 3 அமைப்பில் கண்டுபிடிக்கலாம். கை எது கால் இது என்பதை 3 விதத்தில் கண்டுபிடிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அதை நான் பின்னுக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அந்த ஒட்டகத்துடைய அமரக்கூடிய காட்சியும் உங்களுக்கு என்ன செய்வோம், நேரடியாக காட்டி இது எப்படி என்பதை தெளிவுபடுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல அந்த ஹதீஸை கவனிங்க. இந்த முதலாவது சொல்லப்பட்ட செய்தி இருக்குது இல்லையா, அதாவது நீங்கள் ஒட்டகம் அமர்வதை போன்று அமராதீர்கள், அல்லாஹ்வுடைய அதாவது நீங்கள் கையை காலை வைப்பதற்கு முன்னால் கையை வையுங்க. 2வது ஹதீஸ் எப்படி வருது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கையை வைப்பதற்கு முன்னால் காலை வைப்பார்கள் என்ற செய்தியில் வந்து சில செய்தி, அதாவது அறிவிப்பாளர்களுடைய வரிசையில் வந்து பலகீனம், லைஃப் என்ற அடிப்படையிலும் வருது. சில அறிஞர்கள் அதை ஹசன் என்ற தரத்திலையும் கொண்டு வராங்க. இப்போ 2 விதமான கருத்து முரண்பாடு அங்கே இருக்குது. சரியான ஹதீஸா, அதாவது லைஃபான ஹதீஸா, அல்லது இந்த ஹதீஸு ஹசன் தரத்தில் இருக்குதா என்ற வாத பிரதிவாதங்கள், அது சம்பந்தப்பட்ட செய்திகள் நிறைய இருக்குது. எது எப்படி இருந்தாலும் கூட இந்த செய்தியை வச்சு நம்ம எப்படி அணுகலாம்னு சொன்னால், ஒன்று கட்டளை வருது. அதனால் நீங்கள் ஹதீஸ் துறை சார்ந்த அந்த அறிஞர்களுக்கு மத்தியில் பார்ப்பீங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லும் செயலும் முரண்பட்டது போல வந்துச்சுன்னு சொன்னால், ஒன்று வந்து சொல் வந்து என்ன செய்யுது, இந்த உதாரணம் இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளுங்களேன். சொல் வருது, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, நிலையிலிருந்து சஜ்ஜாவுக்கு போகிற நேரத்தில் கையை வைங்கன்னு சொல் வருது. செயல் வந்து எப்படி வருது, நபி அவங்க வந்து காலை வச்சாங்கன்னு இருக்குது. இப்படி வரக்கூடிய நேரத்தில் நம்ம சொல்லுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன கட்டளை தானே, நீங்கள் செய்யுங்க. செயல் வந்து நபி அவங்க என்ன செய்வாங்க, சில நேரம் அவங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு செஞ்சுருப்பாங்க, அதை நபி அவங்க பிரத்யேகமாக செஞ்சுருப்பாங்க என்ற ஒரு விளக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதான் ஹதீஸ் துறை சார்ந்த அறிஞர்கள் விளக்கப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரவுல நீண்ட நேரம் கால்கள் வீங்கக்கூடிய அளவு வணங்குவார்கள். இது நபி அவங்களுடைய செயல். எங்களுக்கு வழிகாட்டல் என்ன, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இரவு தொழுகையை தொழுது கொள்ளுங்க, தஹஜ்ஜத் தொழுகையை தொழுது கொள்ளுங்க. அந்த தொழுகையை முன்னெடுத்து நீங்கள் தொழுது கொள்ளலாம், அல்லது நடுநிசியில் தொழுது கொள்ளலாம், கடைசியில் தொழுது கொள்ளலாம். உங்களுக்கு எவ்வளோ குறைஞ்சது ஒரு ரக்காயத்தில் தொழுது கொள்ளுங்க. இது எங்களுக்கு வழிகாட்டப்பட்டுச்சு. நான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 11 ரக்காய் தொழுதே ஆர்வார்கள். சில நேரங்களில் விடுபட்டால் பகல் நேரத்திலும் தொழுதா ஹதீஸ் இருக்குது. சில வேலை பழுவின் காரணமாக, அசதியின் காரணமாக ஓரிரு நாட்கள் அந்த தொழுகை விடுபட்ட நேரத்திலும் பகல் நேரத்திலும் தொழுதுருக்கிறாங்க. அப்போ அந்த செயல் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு உரியது. அப்போ அந்த செயல் வடிவத்தில் வரக்கூடிய எங்களுக்கு கட்டளை எப்படி வருதோ அதை நாங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ அந்த அடிப்பில் பார்த்தாலும் கூட
அப்போ ஒட்டகம் அமர்வதை போன்று அமராதீர்கள் என்ற அடிப்படையில் வரக்கூடிய அந்த செய்தி, அதாவது காலை வைப்பதற்கு முன்னால் கைகளைத்தான் வைக்க வேண்டும் என்ற செய்தி முதன்மையானது, சிறப்புக்குரியது. அதனால தான் இந்த ரெண்டு செய்தியை வச்சு சில அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் ரெண்டுல எது முதன்மையானது, சிறப்புக்குரியது, முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னால், கால்களை வைப்பதற்கு முன்னால் நிலையிலிருந்து செல்லும் பொழுது கால்களை வைப்பதற்கு முன்னால் கைகளை வையுங்க. ஏன்னா நபி உங்களுடைய அது ஒரு வழிகாட்டலான முக்கியத்துவப்படுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்ற அடிப்படையில் வருது. இயலாதவங்க, வயது போனவங்க, சில நேரம் நோயாளியாக இருப்பாங்க, அல்லது கையை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, காலை வச்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு விதிவிலக்கு இருக்குது தானே, வைத்து கொள்ளலாம் என்பதை முதலாவதாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ நீங்கள் முதலாவது ஒரு சுன்னா விளங்கிக் கொள்ளுங்க. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றேன், நான் அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புகின்றேன், அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன சுன்னாக்கள் இந்த வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசை வைக்கிறீங்களோ அவங்க சுன்னாக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நேசிப்பாங்க. அதாவது சில சுன்னா இல்லாத விஷயத்தையும் கூட ரசூலை செஞ்ச மாதிரியே செய்வாங்க. ரசூல்லா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த இடத்துல உட்கார்ந்தாங்கன்னு அவங்களும் உட்கார விரும்புவாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து சுன்னத்தின்ற கருத்து இல்லாவிட்டாலும் கூட நபியவங்க போகிற நேரத்தில், பிரயாணம் போகிற நேரங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்தாங்க, இந்த மரத்துக்கீழே இருந்தாங்க, நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த அளவுக்கு சுன்னாக்களை பின்பற்றுவதில் சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் போட்டி போட்டார்கள். அந்த சூழ்நிலை வர நம்ம சும்மா வெறுமனே நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புகிறேன், நான் இப்படி அப்படி வாயளவில் சுன்னாக்கள் இருக்கக்கூடாது. எதை சொல்லுகின்றோமோ, சுன்னத்தாக இனம் காணுகின்றோமோ அல்ல இனம் காட்டப்படுகின்றதோ உள்ளத்தில் பதிச்சு அது சரிப்பட பார்த்து என்ன செய்யணும், வாழ்க்கையில் உடனுக்குடன் நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிமுறையை, வழிகாட்டலை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நிறைய படியுங்க, நிறைய தேடுங்க, ஹதீஸை படிங்க, ஹதீஸை வாசிங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்திகளை தேடி தேடி படியுங்க. இன்னைக்கு நிறைய இருக்குது, மாஷா அல்லாஹ். படிச்சுன்னு செய்யுங்க. அந்த தூதர் சொன்ன ஒவ்வொரு போதனைகளும், ஒவ்வொரு உபதேசங்களும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆசையை செய்யுங்க, சுன்னாக்கள் நடைமுறைப்படுத்துங்க. சரி, இப்போ எங்களுக்கு தெளிவு வந்துருச்சு. அப்படின்னு சொன்னால், இப்போ கால்களை வைத்தார்கள், கைகளை வைப்பதற்கு முன்னால் கால்களை வைத்தார்கள் என்பது நபி அவங்க அவங்களுக்குரியது, அது அவங்க செஞ்சு காட்டினது. அது ஹதீஸ் அடிப்படையில் ஹதீஸ் துறை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில், இப்போ சொல்லும் செயலும் முரண்படக்கூடிய நேரத்தில் சொல்லுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். செயல் சில நேரங்கள் நபி அவங்க இப்போ 4 கல்யாணம் முடித்தாங்க, இப்போ எங்களுக்கு 4 கல்யாணம் முடிக்கிறது, அவங்களுக்கு எவ்வளோ கல்யாணம் முடிச்சு கொள்ளலாம், அவங்களோட போட்டி போட இயலுமா, முடியாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிரத்யேகமாக அவங்களுக்கு உரித்தான சில செய்திகள் இருக்குது. அதில் ஒரு பகுதி எங்களுக்கு காட்டியிருப்பாங்க, ஒரு பகுதியை காட்டியிருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் அப்போ இந்த செய்தியை என்ன செய்யுங்க, கையை தான் முதலாவது வைக்கணும், அதுதான் சிறப்பு, அதுதான் அறிஞர்கள் எல்லாம் முதன்மைப்படுத்துகிறாங்க என்ற அடிப்படையில் என்ன செய்யுங்க, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. ரைட். இப்போ ஒட்டகம் அமர்வதை போன்று அமராதிகள்னு சொன்னாங்க. அப்போ ஒட்டகத்துடைய கால் எது, கை எது? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டகம் முதலாவது என்ன செய்யுண்டா முன்னுக்கு இருக்கிறத தான் அப்படி மடித்து இப்படி உட்காரும். இப்போ நாங்கள் பொதுவாக நடைமுறை பாசையில் நாளையும் கால் தான் சொல்லுவோம், அப்படி தானே? அது ஒட்டகமாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, கால் நடைக்கம் என்ன சொல்லுவோம் சொன்னால் பொதுவாக நாளையும் காலுன்னு தான் சொல்லுவோம். ஆட்டுடைய கால், மாட்டுடைய கால், ஒட்டகத்துடைய கால்னு நடைமுறைக்கு சொல்லுவோம். அப்போ நபியவங்க சும்மா சொல்ல மாட்டாங்க, அது அல்லாஹ் கொடுத்த அறிவு. அது இப்போ அல்லாஹ் தான் சொல்கிறான், ஒட்டகத்துக்கு கையும் இருக்குது, மனுஷனுக்கு எப்படி கையும் இருக்குது காலும் இருக்குதோ அந்த அறிவை நுழைஞ்சு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ரசூலுக்கு கொடுக்குறான். அப்போ நபியங்க சொல்லிட்டாங்க, ஒட்டகம் அமர்வதை போன்று அமராதீர்கள். அது சொல்லிட்டு தான் செய்யறாங்க, நல்லா கவனிங்க. ஒட்டகம் அமர்வதை போன்று அமராதீர்கள்னு சொல்லிட்டு நபியங்க என்ன செய்கிறாங்க, கையை வைக்கிறாங்கண்டா ஒட்டகம் அப்போ என்ன வைக்கும், காலத்தான் வைக்கும். ஒட்டகம் அமர்வதை போன்று அமராதீர்கள்னு சொல்லி நபி அவங்க கையை முற்படுத்துகிறாங்க, காலை பிற்படுத்துகிறாங்கன்றால் அப்போ ஒட்டகம் என்ன செய்யும் சொன்னால் முதலாவது காலையைத்தான் வைக்கும், இரண்டாவது தான் கையை வைக்கும் என்பதை நாங்கள் விளங்கலாம். நமது நடைமுறையில் 4 கால்னு சொன்னாலும் கூட ஒட்டகத்துக்கும் மனிதனுக்கு எப்படி கை கால் இருக்குதோ அதே போல் ஒட்டகத்துக்கும் கால்நடைகளுக்கும் கை கால் இருக்குது. அப்போ ஒட்டகம் முன்னுக்குள்ளது, இப்போ நாங்கள் அதிகமாக நினைக்கிறோம்னா முன்னுக்குள்ளது தான் அதாவது கைன்னு நினைக்கிறோம், முன்னுக்குள்ளே தான் கை நினைக்கிறோம், பின்னுக்குள்ளது கால் நினைக்கிறோம். முன்னுக்கு இருக்குன்னு அப்போ எங்களுக்கு இந்த முன்னு கை இருக்குது, அதனால் கால்நடைக்கு என்ன செய்யணும் சொன்னால் முன்னுக்குள்ளது என்னது கையாகவும் பின்னுக்குள்ளது காலாகவும் நாங்கள் யோசிக்கிறோம். அப்படி அல்ல. இப்போ நீங்கள் பாருங்க, இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொன்னால் 3 மெத்தட் இருக்குது.
பொதுவாக எல்லா கால்நடைகளுக்கும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நபி அவங்க ஒட்டகத்தை ஏன் சொன்னாங்க என்றால், அந்த சமூகத்துக்கு மத்தியில், அந்த மக்களுக்கு மத்தியில் ஒட்டகம் தான் கூடுதலாக அதிகமாக நேரடியாக கண்டாங்க. நபி அவங்க அப்படித்தான் நிறைய விஷயத்தை விளங்கப்படுத்துவாங்க. மலைகளை காட்டுவாங்க, பாலைவனத்தை சுற்றி காட்டுவாங்க, சில மரங்களை கருவேல மரங்களை சொல்லி அவங்களுக்கு மத்தியில் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் உதாரணமாக காட்டுவாங்க. இப்போ எங்களோட பார்வையில் எங்களோட மத்தியில் ஆடு இருக்குது, மாடு இருக்குது, இப்படியான கால்நடைகள் இருக்குது. இப்போ ஒட்டகம் எல்லாரும் பார்க்கலாம், வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ நாங்களும் உங்களை ஒட்டகத்தை காட்டுவோம். இப்போ அந்த அடிப்படை நீங்கள் பார்த்தீங்கன்றால் 3 மெத்தடில் ஒட்டகத்துடைய கால் எது கை எதுன்னு கண்டுபிடிக்கலாம். முதலாவது நீங்கள் பாருங்கள், இந்த மனிதன் இருக்கிறது தானே, மனிதனுடைய கை கால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கால் இருக்குது தானே, இந்த காலுடைய மொழியை பாருங்கள். இந்த காலுடைய மொழி, இந்த காலுடைய மொழி என்ன செய்யும் சொன்னால், அந்த மொழி அந்த காலுடைய இந்த மொழி ரெண்டும் வெளியே தள்ளி இருக்கும், வெளியே தள்ளி இருக்கும். இந்த கையுடைய மொழியை பாருங்கள், கையுடைய மொழி, இந்த கையுடைய மொழியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இந்த கையுடைய மொழியை நீங்கள் பாருங்கள், இந்த இது வெளியே தள்ளிட்டு இருக்குது, கையுடைய இது இந்த வெளியே தள்ளிட்டு இருக்குது. காலுடைய இது முன்னுக்கு தள்ளிட்டு இருக்குது, இந்த சிரட்டைன்னு சொல்லுவாங்க, இந்த மூட்டு, இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, இது இந்த வெளியே தள்ளிட்டு இருக்குது கால். இந்த மொழி என்ன செய்யுது, இந்த கை எங்களுக்கு கை இந்த மொழி வெளியே தள்ளிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே ஒட்டகத்தை பாருங்கள், ஒட்டகத்தை நீ முன்னுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுக்குள்ளது இந்த காலுடைய அமைப்பு அப்படி சரியாக இருக்கும். மனிதனுக்கு எப்படி காலுடைய அமைப்பு இருக்குதோ அதே போல் ஒட்டகத்துடைய கால் இருக்குது. இந்த மொழி, இந்த சிரட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு என்ன செய்யுது, தள்ளிக்கிட்டு இருக்குது முன்னுக்கு. அப்போ ஒட்டகத்துக்கு முன்னுக்கிறது என்னது, கால், பின்னுக்குள்ளது கை. இது ஒரு மெத்தட். ரெண்டாவது, இந்த காலுடைய அமைப்பை பாருங்கள். இப்போ எங்களுக்கு இந்த காலுடைய அமைப்பு பாருங்கள், இந்த எல் ஷேப்பில் இருக்குது. அப்போ நாங்கள் வளைக்கிற நேரத்தில், உட்கார நேரத்தில் இந்த கால் இப்படி தான் வளைக்கிறோம், இந்த கால் இப்படி வளைக்கிறோம், இந்த இப்படி வளைக்கிறோம். நீ ஒட்டகத்தை உட்காரும்போது நல்லா கவனிங்க, இப்படி இந்த கால் இப்படி தான் மடக்குது, இப்படி தான் என்ன செய்யுது, இப்படி 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 மடக்குது. அப்போ அதே போல் கை, இது கால், அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கையை நீங்கள் பாருங்கள், ஒட்டகத்தில் கையெல்லாம் கவனிங்க. இந்த ஒன்று மொழி, ரெண்டாவது இந்த எல் ஷேப்பில் இருக்குது, எல் ஷேப்பில் இருக்குது. அதை இந்த உட்காரும்போது இப்படி தான் மடிக்குது பாருங்கள், இந்த உட்காரதை பாருங்கள், இந்த இப்படித்தான் என்ன செய்யுது, இது வெளியே இது இப்படி உள்ளுக்கு எடுக்குது. இந்த காலை அதை கால்னா என்ன செய்கிறோம், இது அப்படியே உள்ளுக்கு எடுக்குது. இது அதை கை தான் நம்ம நடைமுறைக்கு காண்றோம், அதை என்ன செய்யுது, அதை அப்படியே உள்ளுக்கு எடுக்குது. அப்போ ஒன்று இந்த மொழியை வச்சு கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது இந்த எல் ஷேப், இதுக்கு எல் ஷேப், காலுக்கு எல் ஷேப். எங்களோட காலுக்கு உட்காரும்போது எல் உள்ளுக்கு போகுது, அந்த முன்னுக்கு போகுது. இந்த எல் இங்கே இப்படி வருது. அதே போல் தான் கால்நடைக்கு. மூணாவது இப்போ எங்களுக்கு ஏதாச்சும் கடிக்க வருது, கடிக்குது, ஒரு நுழம்பு கடிக்குது, ஒரு கொசு கடிக்குது, அல்லது யாராச்சும் செய்யறது நம்ம என்ன செய்யும், மலார்னு அப்படின்னு அடிப்போம். காலால் யாரும் அடிக்கிறது இல்லை, மலார் டக்குன்னு கையால் அடிப்போம். ஒரு கொசு காலை அடிச்சுக்கிட்டு கொசு அடிக்கிறது இல்லை, கையால் டக்குன்னு அடிப்போம், இப்படி அடிப்போம். அப்போ நான் கையாக எதை பயன்படுத்துகிறோம் என்றால் எங்களுக்கு இதான் கை. அதே நேரம் கால்நடைக்கு வாங்க, இப்போ ஒட்டகமாக இருக்கலாம், ஆடு மாடாக இருக்கலாம், ஏன்னாச்சும் அரிக்கிற நேரத்தில் என்ன செய்யும், அந்த கால் எடுத்து அப்படி அதை அதாவது கை தான் நம்ம கால்னு சொன்னாலும் கூட, நடைமுறைக்கு எதான்னு சொல்லிட்டேன், நடைமுறைக்கு இந்த கால்னு சொன்னாலும் கூட அந்த கையை எடுத்து என்ன செய்யுது, அப்படியே அதுக்கு மேலே அந்த அரிக்கிற இடத்துல அப்படியே சொரியும். அல்லது யார் சரி பக்கத்தில் போய் டிஸ்டர்ப் பண்ணால், தொட போனால் டக்குன்னு உதையும், அப்படி மலார்னு உதையுன்னு சொன்னால் நம்ம எப்படி யார் சரி அப்படியே தள்ளி விட்றோம் அல்லது அடிக்கிறோமோ அதே போல் என்ன செய்யும், அந்த கால்நடைகளும் என்ன செய்யும்னா டக்குன்னு அடிக்கும். அப்போ அதுதான் கை. அப்போ எங்களுக்கு 3 மெத்தடில், ஒன்று இந்த மொழி அமைப்பில் காலுடைய மொழி, அந்த மூட்டு வெளியே தள்ளிட்டு இருக்குது. அப்போ கால்நடைக்கும் அப்படித்தான் இருக்குது, கையுடைய இது மொழி இந்த வெளியே தள்ளிட்டு இருக்குது. அடுத்தது உட்காரும் பொழுது கால் உள்வாங்கப்படுது, கை இங்கிட்டு உள்வாங்கப்படுது. மூணாவது யாராவது பக்கத்தில் வார நேரத்தில் என்ன செய்கிறோம், இப்படி தள்ளிவிடக்கூடிய அமைப்பை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இப்போ இதை வச்சு நாங்கள் விளங்கலான்னு சொன்னால், ஒட்டகத்துக்கு முன்னால் உள்ளது என்னது, கால். இந்த மொழியை எப்படி நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஒட்டகத்துக்கு முன்னால் உள்ளது கால், பின்னால் உள்ளது என்னதுங்க, கை என்பதை நீங்கள் விளங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ எங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இது பெரிய இது இல்லை, அல்லாஹ் அதை வச்சு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒட்டகம் அமருவதை போன்று அமராதீர்கள். இப்போ நல்லா விளங்கி இருக்கும். இப்போ ஒட்டகம் மட்டுமல்ல, எந்த கால்நடைக்கும் முன்னால் உள்ளது தான் கால், பின்னால் உள்ளது கை. இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறானா இல்லையா, நீங்கள் தெரியாததை தெரிஞ்ச ஆள்கிட்ட கேளுங்க அப்படின்டா அந்தந்த துறை சார்ந்தவங்கள்ட்ட கேட்கணும். அப்போ இதை நாங்கள் இறைச்சி கடைக்காரங்கள்ட்ட போய் கேட்டால், அல்லது ஆடு மாடுகளை பண்ணைகளை வச்சிருக்கக்கூடியவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும். அவங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய குறிப்பாக இறைச்சி கடைக்காரங்க போய் கேட்டிங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், இப்படி எங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய அமைப்பும் உருவாகும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த செய்தியை நான் என்ன செய்கிறோம், உங்களுக்கு நாங்கள் முன் வச்சுக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, நிலையிலேருந்து போகிற நேரத்தில் இப்போ நாங்கள் செஞ்சு காட்டுறோம்.
நிலையிலிருந்து, அதாவது சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று சொல்லி நிலையில் ஓதக்கூடிய துவாக்களை ஓதிட்டு சஜிதாவுக்கு போகிற நேரத்தில் கையை வச்சு போங்க. ரசூலை இப்படித்தான் சொன்னாங்க. ஒட்டகம் அமர, அப்போ ஒட்டகம் தான் காலை வச்சு போகும். ஒட்டகத்துக்கு ஈக்குவலாக நீ ஆயிராதீங்க, கையை வைங்க. மிருகத்துக்கு ஈக்குவலாக நீ ஆயிராதீங்க, அந்த பிராணிக்கு ஈக்குவலாக ஆயிராதீங்க, கையை வைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே எனக்கு கட்டளையிட்டார்கள் தூதர் அவர்கள், அந்த சுன்னாவை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் என்ன செய்யுங்க, நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம் பாருங்க. உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் நிலையில் நிற்கிறோம். இப்போ தொழுகையில் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா வந்து என்ன நேராக நிற்கிறோம். இப்போ நின்று நாங்கள் போகிற நேரத்தில் நல்லா உங்களுக்கு விளங்கும், நல்லா அழகாக பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நோமலாக போகலாம், கஷ்டம். அதுக்கு ஒரு தடவை 2 தடவை அந்த நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்றால், அதை பழக்கிட்டீங்கன்னா ஈஸியாக லேசாக போயிடலாம். இப்போ நாங்கள் போகும்போது தான் இப்படி தான் போகிறோம், தான் இப்படி போகிறது. இப்படி போய் இந்த கையை வச்சாச்சு, கையை வச்சுட்டு அடுத்தது காலை வைக்கிறோம். நல்லா திருப்பி பாருங்கள். இப்போ என்ன பாருங்கள், இப்படி போகிற நேரத்தில் இந்த இப்படி தான் போகிறோம், தான் கையை வச்சாச்சு. கையை வச்சுட்டு இந்த அடுத்த காலை வைக்கிறோம். காலை வச்சு அதை அப்படியே தலையை செய்யாவுக்கு வைக்கிறோம். அப்போ முதலாவது அங்கேருந்து வார நேரத்திலேயே அப்படியே இந்த பாருங்க, இந்த இப்படி வாரம் அப்படி வச்சாச்சு, இந்த காலையும் அப்படி வச்சாச்சு. அப்படியே சரியாக செஞ்சிடலாம். வேறுங்க அப்படி அப்படியே தடுமாறி அப்படியே புதக்கான்னா போக தேவையில்லை. அங்கே வார நேரத்திலே சரியாக நீங்கள் டெய்லி பயிற்சி கொடுத்தீங்கன்னா சரியாக கையை வைக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு சரியாக வச்சிடலாம். காலை வைக்கக்கூடிய இடத்த சரியாக வைக்கலாம். இந்த பாருங்க, அப்படியே வாரம் அப்படியே வந்து அந்த பாருங்க, இந்த வந்தாச்சு. அந்த காலையும் அப்படி வச்சாச்சு. இந்த கையை வச்சுட்டு இங்கே கொஞ்சம் முன்னுக்கு வைப்பமே, அல்லது காலை கொஞ்சம் முன்னுக்கு எடுப்போம், அது தேவையில்லை. அங்கே அந்த வார நேரத்துலேயே அப்படியே சரியாக வந்துடும், காலும் சரியாக வந்துடும். அப்போ இந்த அமைப்பில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அப்போ உங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னால், அந்த சுண்ணாவை சரியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பு உருவாகும். எதெல்லாம் நீங்கள் மார்க்கமாக படிச்சிங்களோ கேட்டீங்களோ அதெல்லாம் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா எங்களை பொருந்தி கொள்வானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.